குரோம்பட்டியில் குமரன் குன்றம்னு முருகனுக்கு ஒரு மலை இருக்குது. இந்த பக்கம் திருநீர்மலையில் ரங்கநாத பெருமாளுக்கு இருக்குது. பக்கத்தில் குன்றத்தூர், கொஞ்சம் தூரம் போனால் குன்றத்தூர் முருகன், இப்படி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் சிவனுக்கு என்னன்னா, நம்ம எங்கேயும் திருவண்ணாமலை வர போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், காசிக்கெல்லாம் போகிறோம். நம்ம சென்னையில் இப்படி ஒரு மலையில் இப்படி ஒரு சிவன் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஓம் நமச்சிவாயம். என்னுடைய பெயர் பசுபதி. நான் குரோம்பட்டியில் இருக்கேன். குரோம்பட்டியில் குமரன் குன்றம்னு முருகனுக்கு ஒரு மலை இருக்குது. இந்த பக்கம் திருநீர்மலையில் ரங்கநாத பெருமாளுக்கு இருக்குது. பக்கத்தில் குன்றத்தூர், கொஞ்சம் தூரம் போனால் குன்றத்தூர் முருகன், இப்படி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் சிவனுக்கு நாங்களாம் சின்ன வயசில் இந்த மலையில் விளையாடிக்கிட்டு இருப்போம், வருவோம். அப்புறம் அந்த ஹாட்ஷாட் கேமரா எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோலாம் பிடிப்போம், ஜாலியாக இருப்போம், போவோம், அப்படி இருப்போம். சின்ன கோவில் அப்படி இருந்தது. நாங்கள் நினைக்கல. அப்புறம் காலம் மாற மாற எங்கள் வயசுக்குள்ளே கொஞ்சம் அந்த முதிர்ச்சி வர்றப்போ, அந்த பக்கம் வர்றப்போ இங்கே ஒரு கோவில் இல்லையேன்னு வருத்தப்பட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த சிவனே இங்கே அமைஞ்சிட்டார். அத்தீஸ்வரர், அத்தீஸ்வரி அப்படின்ற ஒரு ஆலயம் இன்றைக்கி பந்தக்கால் நடுவிழா இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த மாதம் ஜனவரி 2024 21 இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள்லாம் வந்திருந்து ஈஸ்வரனுடைய அருளை பெறணும். இது இயற்கை சூழ்ந்த ஒரு மலைப்பிரதேசம். அது இல்லாமல் இங்கே சில விஷயங்கள், ரகசியங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் இங்கே வந்தால் தான் அதை நீங்கள் காண கிடைக்காத ஒரு அதிசயம் இங்கே இருக்குது. பல சித்தர்கள்லாம் இங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா அப்போல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அதோட காலம் நேரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இப்பப்போ இதுதான் அமையணும்னு. அது மாதிரி இப்போ அதுக்கான நேரம் வந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட 50 வயதை கடந்த நிலையில் பல வருடங்களுக்கு பிறகு இன்று தான் எனக்கே வருவதற்கான அழைப்பு கொடுப்பினை கிடைத்தது. அது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது என்னோட தவறாக நான் உணர்கிறேன். இது வரைக்கும் வராமல் போயிட்டேன்னு. அதனால் இன்றைக்கி வந்ததில் பெரும் பேர் எனக்கு கிடைச்சிருக்கு. மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நம்மளுடைய கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் விலகணும்னா இந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் உள்ள இறைவனை நம்ம வணங்கணும். ஓம் நமச்சிவாயம். நான் இங்கே 2015 வரேங்க. வீடு இங்கே துர்கா நகர் தான். இங்கே வராமல் என்னால் இருக்க முடியாது. நல்ல வைப்ரேஷன். என்னன்னா, நம்ம எங்கேயும் திருவண்ணாமலை வர போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், காசிக்கெல்லாம் போகிறோம். நம்ம சென்னையில் இப்படி ஒரு மலையில் இப்படி ஒரு சிவன் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம குரோம்பட்டை டி ஆஸ்பத்திரி பேக் சைடில் பச்சைமலையில் சிவன் இருக்கார். ரொம்ப வைப்ரேஷன். நம்மளுக்கு எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் மனசு நிம்மதி வேணும். ஆனால் இங்கே நீங்கள் உட்காந்திங்கன்னா நல்ல மனசு நிம்மதி. அதுதான் நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஐயனை பாருங்கள், நல்லா இது பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். உங்கள் மனசு நிம்மதி. ஜனவரி 1 வாரத்தில் சூரிய ஒளி சுவாமி மேலே அப்படியே இறங்கும். 3 நாள் கரெக்டாக. அது எங்கேயுமே பார்க்க முடியாது. பெரிய பாக்கியம். இப்போ நாங்கள் எடுத்து கோயிலை பெரிய லெவலில் நல்லா கட்டி பெரிய இதாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்தளவுக்கு இவ்வளோ ஒரு பெரிய கோயில் கட்டுவோம் நாங்கள் நினச்சே பார்க்கல. எல்லாம் அவருடைய செயல் தான். எல்லோரும் அவசியம் வரணும். நல்லா சுவாமி தரிசனம் பண்ணணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். நிறைஞ்ச ஆயுசோடு எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய்.
மையத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி அதனால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க இன்பமே சூழ்க பெரும் கற்பூர தீபம் எடுத்தேன் திரு மங்களம் தந்தருளுக. இங்கே வந்து நாய் குட்டி போட்டுருக்கு. நாய் தான் கால பைரவர் எல்லாம் சுவாமியை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்குது. இந்த மலை விட்டாலாம் இறங்கி போகாது. அது வரும்போது உங்களால் பிஸ்கட்டு இல்லை அதுக்குள்ளே ஆகாரம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா பெரிய புண்ணியமாக இருக்கும். இன்னொரு முக்கிய குறிப்பு, தயவு செய்து ஆலயத்துக்கு போகிறவங்க கேரி பேக்கில் பூ பழத்தை கொண்டு போகாதீங்க. திருமண தாம்பூல பையில் வந்து நீங்கள் பூ பழம் அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. தனியாக துணிப்பையை தச்சு பயன்படுத்துங்க. இயற்கை இல்லைன்னா நம்ம கிடையாதுங்க. பஞ்சபூதங்களை நம்ம நேசிக்கணும், அரவணைக்கணும், பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒப்படைக்கணும் இல்லையா? நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி நம்மக்கிட்ட ஒப்படைச்சாங்க, ஆனால் நம்ம கேரி பேக்காக போட்டு இந்த பூமியை பாழ்படுத்துகிறோம். அதனால் உண்மையாக இறைவனை நேசிக்கிறவங்க இயற்கையை பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.